ஸ்கேவேஞ்சர்ஸ் அரசு ஊழியராக்கு, ஸ்வீப்பர்ஸ் அரசு ஊழியராக்கு. இது எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்க முடியும்? இதை போய் அவர்களிடத்திலே சொன்னால் அவர்களுக்கு எதிராக நாம் பேசுகிறோம் என்று கருதுவார்கள். அதனால்தான் சேர்ந்து நாமும் பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று சொல்ல நேர்ந்தது. பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்று சொல்லுவதுதான் அதிலே சரியான கருத்து. குப்பை அள்ளுகிறவர்களின் பிள்ளைகளே குப்பையை அள்ள முடியுமா? அல்ல வேண்டுமா? தலித்துகளின் பிள்ளைகள் தான் குப்பைகளை அள்ள வேண்டுமா? அரசு ஊழியர் ஆக்கினால் அந்த வேலை மறுபடியும் யார் வருவார்கள்? அந்த அரசு பணிக்கு யார் வருவார்கள்? எத்தனை பேர் குப்பை எல்லாம் தயாராக இருக்கிறார்கள்? 70 வயதிலும் அந்த பணியை செய்யக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் யார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த தலைமுறை அவர்கள் அந்த தொழிலை செய்துவிட்டு போகட்டும், அடுத்த தலைமுறை அந்த தொழிலுக்குள் அவர்கள் போகக்கூடாது என்பதுதானே சமூக நீதி. இல்ல, ஏற்கனவே இது சம்பந்தமா நான் சொல்லியிருந்தேன். திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சமூக நீதிக்கான போராளி. அதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. அவர் சொன்ன கான்டெக்ஸ்ட பிறகு அவரே கிளியர் பண்ணிருக்காரு. இந்த கோரிக்கையில எனக்கு ஒன்றும் மாற்றம் இல்ல. இந்த கோரிக்கையை தமிழ்நாட்டில் ஆதரிச்ச முதல் அரசியல்வாதி, நேர்ல போய் ஆதரிச்ச அரசியல்வாதி நான் தான். இப்பவும் நான் இந்த கோரிக்கையை ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சமூக ரீதியா ஒரு சமூகமே மனித கழிவு அகற்றுகிற அவலம், அதே போல குப்பை எடுக்கிறது அப்படின்றது இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது கரெக்ட், அது நியாயம் தான். நாங்களும் சொல்றோம், குப்பை அகற்றுவதும் சரி, கழிவு அகற்றுவதிலும் இயந்திரமயமாக்கப்படணும்னு அவருடைய கோரிக்கையோட நாங்க உடன்படுறோம்.